இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸை பற்றியும் இந்த கிறிஸ்டியானிட்டியை பற்றியும் நிறைய ஸ்காலர்ஸ் பல வருஷங்களாக ரிசர்ச் பண்ணியிருப்பாங்களே, அந்த ரிசர்ச் முடிவில் அவங்க சிற்றறிவுக்கேட்டின விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அதை மக்கள் உங்ககிட்ட கொண்டு வர நீங்கள் கேளுங்க. கிறிஸ்தவத்தை பற்றியும் ஜீசஸை பற்றியும் ஏன் பைபிளை பற்றியும் கூட நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சிக்காத பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரலாம் இந்த தொகுப்பு மூலமாக. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிக 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 அரிதான ஒரு புகைப்படங்க. ஆக்சுவலாக அந்த காலகட்டங்களில் க்ரூசிஃபிக்ஷன் பண்ணியிருக்காங்களே, சிலுவையில் அறையிறது. இயேசுநாதர் காலகட்டத்தில் நிறைய பேரை சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க, ஒரு யூதரையாக அரைஞ்சிருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த யூதரோட குதிகால் எலும்பு இருக்குல்ல, அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சிலுவையில் அறையிறப்ப இந்த கைகள்லையும் கால்கள்லையும் அடிப்பாங்க பாருங்க, அடித்து இறக்குவாங்க பாருங்க அந்த ஆணியெல்லாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஆணி தான். அது எங்கே போய் தொலைச்சிருக்கு பார்த்தீங்களா? குதிகால் எலும்பில். இந்த அளவு அங்கே மோசமாக நடந்திருக்கு அந்த டைமில் சிலுவை ஏற்றம் அப்படின்றது. அந்த யூதர் பேர் யோஹானன். இவரோட எலும்பு தான் இது அப்படின்றத ஆய்வாளர்கள் நிரூபிக்கிறதுக்குள்ள ஒரு வழியாயிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் பல பேர் என்ன நினச்சிட்டாங்க, ஜீசஸ் கிரைஸ்டோட குதிகால் எலும்பு துண்டா இது இருக்கலாம்னு கருதுனாங்க. ஆனால் நீட்சியான ஆய்வுக்கு உட்படுத்தும் போது தான் இது ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது, இது ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒருத்தரோடது, பட் ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாதுன்னு இந்த யூதரோட பேரை வெளியே கொண்டு வந்தாங்க. இங்கே ஒரு ஃபேஸ் தெரியுதாங்க உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களோட உண்மையான முகம்னு சொல்கிறாங்க. இது ஒரு நம்பிக்கை இப்போ வரைக்கும். இந்த முகத்தோட நீட்சியான உருவத்தோற்ற காட்சி தான் இந்த பக்கம் இருக்குங்க. இந்த வெர்டிகலாக ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குல்ல, முன்னாடி 2 கைகளையும் கட்டி, இது ஆக்சுவலாக த ஷார்ட் ஆஃப் டியூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் அதை மிக பிரதான பொக்கிஷமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் ஜீசஸோட முக அச்சு பதிஞ்ச மாதிரி இருக்கும். இது சார்ந்த ஒரு நம்பிக்கை இப்போ வரைக்கும் என்ன நிலவிக்கிட்டு இருக்குன்னா, நம்பிக்கை ஓகேவா, ஜீசஸ் அவர்களை இந்த சிலுவையில் அறையிறாங்களே அந்த நேரம் தொட்டு ஒரு கிளாத் ஒன்று அவரோட முகத்தில் பட்டதாகவும் அதில் அவரோட முகம் பதிஞ்சதாகவும் இந்த ஒரு கிளாத்தும் இப்போ வரைக்கும் உலக புகழ்பெற்றதாக பார்க்கப்பட்டு இருக்கு. ஆனால் இதில் எதுவுமே ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டது கிடையாது, நம்பிக்கை சார்ந்த மட்டும் தான் இப்போ வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக ரொம்ப 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 பெரிய விஷயங்க. இப்போ வரைக்கும் விவாதிக்கப்பட்டு இருக்க விஷயமும் இதுதான். நான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள்னு ரொம்ப ரொம்ப ரேரான பொருட்கள் மட்டும்தான் கிடச்சிட்டு இருக்கு, ரொம்ப 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 சொற்பமாக தான் கிடச்சிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இதுன்னு சொல்லப்படுது. இந்த ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ரோபுன்னு ஒன்று இருக்கும். இதை நிறைய பேர் வீட்டுக்குள்ளே கூட லக்ஸரியான வீடுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை அணிஞ்சிப்பாங்க. தொலைன்னு இருக்கும் பாருங்க, குளிச்சுட்டு போடுற மாதிரிலாம் இருக்கும் பாருங்க, அதுதான் ரோபுன்னு சொல்லுவோம். அந்த காலகட்டங்களில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரோபு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் பிரதான அவங்களுக்கு சட்டையாகவே இருந்திருக்கான். அப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பயன்படுத்தின மேற்சட்டை இந்த ரோபு இருக்குல்ல, இதுதான் இதுன்னு சொல்கிறாங்க. இதை ஜெர்மனியில் இப்போ வரைக்கும் பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு இருக்காங்களாம். இங்கே வர்ற மக்கள்லாம் இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஜீசஸ் மேலே அபிமானம் கொண்டவங்களாக இருக்கட்டும், எல்லாம் வந்து நேரில் நின்று சில நிமிஷங்கள் வரைக்கும் கண்ணு கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது த ஹோலி லேண்ட்ஸ், புனித ஈட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரியுதா? ஆக்சுவலாக இது மாதிரி தான் டிசைனில் இருக்கும் அந்த ஈட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நூற்றுக்கணக்கான போலி ஈட்டிகளை உருவாக்கி கள்ள சந்தையில் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அசல் ஒன்று தான் இருக்கணும் இல்லையா, அது எங்கே இருக்குன்றதா மிகப்பெரிய கேள்விக்குரிய. அதனால தான் நான் பர்டிகுலர் ஸ்பாட்டை மட்டும் இங்கே சொல்லாமல் இருக்கேன். இந்த ஹோலி லேண்ட்ஸ்னு இதுக்கு பேர் வர காரணமும் சரி, கள்ளச்சந்தையில் இதை போலியாக உருவாக்கி விற்கிற அளவுக்கு கோடிக்கணக்கில் இதுக்கு பின்னாடி அப்படி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறே இருக்குங்க. ஜீசஸ் கிரைஸ்ட்டை சிலுவையில் ஏற்றின பிற்பாடு அவரை ஈட்டியால் குத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த குத்தின லேண்ட்ஸாக தான் இதை பார்க்குறாங்க. அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்டோட உடம்பை தொலைச்ச புனித ஈட்டியாக இதை கருதுகிறாங்க. இதனால தான் இந்த அளவுக்கு இப்போ இருக்க டிமாண்டு. ஜீசஸ் கிரைஸ்டோட உடம்பையே பதம் பார்த்த ஈட்டினா அந்த ஈட்டி எனக்கு வேணும்னு கோடீஸ்வரங்க வரைக்கும் வரிசையில் நிற்கிறாங்களாம். பிளாக் மார்க்கெட்டில் டார்க் வெப்பில் மொத்த கொண்டே சொல்கிறேன். இது மாதிரி போலிக்களை உருவாக்கி நிறைய பேரை வித்துட்ருக்கானே தவிர அசலுன்றது எங்கே இருக்குது என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் பெருசாக தெரியலங்க. ஜீசஸ் அவர் தொடர்பு பட்ட அடுத்த பொருளாக பார்க்கப்படுறது இதுதான், த ஹோலி கிரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, த லாஸ்ட் சப்பர் இருக்குல்ல, ஜீசஸோட கடைசி விருந்தாக பார்த்துருப்போம் பாருங்க. அப்போ ஜீசஸ் அவர்கள் பயன்படுத்தின ஒரு கிரெயிலாக தான் இதை பார்க்குறாங்க. இதை இந்த கிறிஸ்டியானிட்டியில் ஹையர் பொசிஷனில் இருக்க மத தலைவர்கள் சார்ந்திருக்காங்க பார்த்தீங்களா, மத தலைவர்களுக்கு மேலே ஹெட்டாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா போப் லெவலுக்கு, அவங்க மட்டும்தான் அதை தொடுறதுக்கு அனுமதிக்கப்பட்டவங்களாம். மற்ற யாரும் அது கிட்டே போக முடியாதான். மேரி மாதா அவர்கள் கர்ப்பம் தரித்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதாவது ஜோசப் மூலமாக இல்லாமல் அவங்க தன்னிச்சையாக கர்ப்பம் தரித்த விஷயம். இதை சார்ந்த ஸ்காலர்ஸ் என்ன ஒரு கூற்றை முன்வைக்கிறாங்கன்னா, ஜோசப் மேரி மாதா கர்ப்பமான விஷயம் தெரிஞ்சதுமே அவங்கள பிரியறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாராம். எல்லா கணவரும் இந்த முடிவு எடுக்கிறதானே, பிரிய முடிவு பண்ணியிருக்காராம். அந்த நேரத்தில் ஏஞ்சல் கேப்ரியல் ஜோசஃபோட கனவுல வந்து இந்த இறை தூதரை பற்றி சொன்னதாகவும், இதுக்கப்புறம் மனம் மாறி தான் ஜோசப் மேரியை முழுமையாக ஏற்றுக்கிட்டதாகவும், முழுக்க முழுக்க அவரோட வாழ்க்கையை மேரிக்காகவே அர்ப்பணிச்சதாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த ஸ்காலர்ஸோட ஆய்வு படி பார்த்தீங்கன்னா, பிரசவம் முடிகிற வரைக்கும்
மேரியோடு உறங்குறதையே ஜோசப் விடுத்துட்டாராம். ஜீசஸ் பிறந்த நிலப்பகுதி எதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், பெத்லெஹேம். இந்த பெத்லெஹேமுக்கான ஹீப்ரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் மீட் ஆர் பிரெட். அதாவது பிரெட் இருக்கு பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் இதுதான் உணவுப் பொருள் பிரதானமே அவங்களுக்கு. இந்த பிரெட்டு அப்புறம் இறைச்சிகள் இதெல்லாம் அதிகப்படியா கிடைக்கிற ஒரு பகுதியா இருந்தது தான் இந்த பெத்லெஹேம். ஆக்சுவலா ஜூடா கிங் இருக்காருல ஹெராடு, இவரு இந்த தெய்வ குழந்தை பிறப்பு சார்ந்த அப்ப தகவல் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு கொல்றதுக்காக ஒரு உத்தரவிட்டதாகவும் ஒரு அசம்ஷன் இருக்குங்க. இதை சார்ந்த ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த கிங் ஜெராடால 7 இருந்து 20 குழந்தைகள் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஏதோ இயேசு கிறிஸ்து பிறந்து சில வருஷங்கள்லயே அவரு மக்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கடவுளோட சிறப்பை மக்கள் கிட்ட கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாரு, மிராக்கிள்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அது உண்மை கிடையாதாங்க. அந்த ஸ்காலர் சொல்றபடி பாத்தீங்கன்னா ஜீசஸ்க்கு 12 வயசா இருக்கும் போது அவரு கார்பெண்டர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. அவரோட அப்பா இருக்கார்ல அடாப்டட் ஃபாதர் ஜோசப், அவர் ஒரு கார்பெண்டர் தான். ஸோ அவர் கற்றுக் கொடுத்த வேலையை தான் ஜீசஸ் 12 வயசுல ஆரம்பிச்சு 30 வயசு வரைக்கும் செஞ்சிருக்காராம். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் வரைக்கும் அவர் கூலி தொழிலாளியா இருந்திருக்காராம். இந்த 30 வயசுக்கு அப்புறம் தான் ஜீசஸ் இறை தூதருக்கான வேலையை ஆரம்பிச்சாரு. கன்னித்தாய்க்கு பிறந்த ஈசா ஒரு முக்கிய இறை தூதர் தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா அவர் கடவுள் கிடையாது அப்படின்னு இஸ்லாமியர்கள் இப்போ இருக்க திடமா நம்புறாங்க. ஏன்னா நீங்க குரான்ல பாத்தீங்கன்னா இறை தூதர்களோட பெயர்கள் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுல ஈசான்ற பெயரோ வரும். இது எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. அந்த ஈசா வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து தான் இஸ்லாமியர்கள் ஈசான்னு குரான்ல குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஈசா ஒரு இறை தூதர், ஆனா கடவுளை நாங்க ஒரு பார்க்க மாட்டோம்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவோட ஒரு யூனிக்கான குணாதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டத்தோடு கலந்து இருக்கிறத அவர் விரும்பவே மாட்டாராம், தனிமை விரும்பியா. அதனாலதான் பல முறை கூட்டத்திலிருந்து தன்னை விடுவிச்சுட்டு எப்பப்பெல்லாம் தனிமையில் இருக்க நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்தை பொன்னான நேரமா பார்த்தாராம். 3 மொழிகளை பேசக்கூடியவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அராமைக், ஹீப்ரு, கிரீக். மரணத்தை விரும்பாதவர் இவர்னோ ஒரு பெயர் இருக்காங்க. இதையும் ஸ்காலர்ஸ் தான் சொல்றாங்க. பைபிளை ஃபுல்லா அலசி பார்த்துட்டு இவர் சார்ந்த பல விஷயங்களை சேகரிச்சுட்டு அவங்க இந்த ஒரு வார்த்தை பதங்களை பயன்படுத்துறாங்க. மரணத்தை விரும்பாதவரா ஜீசஸ் இருந்தாரு, ஆனா மக்களோட நலனுக்காகவும் அவங்களோட பாவத்தை கழுவுறதுக்காகவும் தான் ஜீசஸ் தன்னோட உயிரை விட்டதாகவும் அவங்க பதிவு பண்றாங்க. ஜீசஸோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்களுக்கு பெயர்கள்ல வேற குறிப்பிட்டு ஒரு சில ஸ்காலர்ஸ் ஆய்வு முடிவுகளை வெளியிடுறாங்க. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு 4 சகோதரர்கள் இருந்திருக்காங்களாம், ஜேம்ஸ், ஜோசப், ஜூடாஸ், சிமோன். அண்ட் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு 2 சகோதரிகள் இருந்திருக்காங்களாம், ஆனா அவங்களோட பெயர்கள் கடைசி வரைக்கும் ஆய்வாளர்களுக்கு கிடைக்கவே இல்லையா. ஜீசஸோட இறப்புக்கு பிற்பாடு ஜெருசலேம் தேவாலயம் இருக்கு பாத்தீங்களா, அதோட தலைவரா ஜீசஸோட சகோதரர் தான் பொறுப்பேற்றிருந்தார். ஜீசஸ் கிரைஸ்டோட உறவினர்கள் இப்போ இருக்க பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டையும் ஸ்காலர்ஸ் முன்வைக்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்டோட சீடர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே டீனேஜர்ஸ் தான். அதுவும் எல்லாருமே 18 வயசுக்கு உட்பட்டவங்களாம். அதுல வெகு சிலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 வயசுல தாங்க அந்த சீடர்களுக்கு. பெரும்பாலும் இவங்க பேச்சுலர்ஸா இருந்திருக்காங்க. ஜீசஸ் அப்படின்ற அந்த உன்னத ஆன்மாவோட பேரை கேட்டாலே நமக்கு நினைவுக்கு வர்றது சிலுவை தான். ஏன்னா அவரை சிலுவையில் அரைஞ்சிருக்க பல புகைப்படங்களை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேவாலயங்களை இதே மாதிரி ஓவியங்களையும் கற்சிலைகளை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குரூசிஃபிக்ஷன், இதை பற்றி இப்போ நிறைய விஷயங்கள் பேசலாம் மக்களே. அந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப மோசமான ஈவு இறக்குமே இல்லாத கொடூரமான தண்டனை தான் இந்த குரூசிஃபிக்ஷன், சிலுவையில் அறையிறதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் டு எ கிராஸ்ன்னு அர்த்தம். இந்த சிலுவை இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி மனித உடம்பை இவங்க அப்படியே செட்டில் பண்ணி வைக்கிறது. இதுதான் ஃபிக்ஸ் டு எ கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை தொங்க விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் 6 மணி நேரம் வரைக்கும் அவரோட உடம்புல உயிர் இருந்துச்சான். 6 மணி நேரம் கழிச்சு தான் அவரோட உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிருக்கான். இவர் கடைசியா அந்த குரூசிஃபை பண்ணப்பட்ட நேரத்தில் கூட இவர் இறக்குற அந்த கடைசி நொடியில அவரோட சீடர்களை பார்த்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அம்மா மேரியை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு. கடவுளாவே இருந்தாலும் தாயை மதிக்கணுன்றதை இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஒட்டுமொத்த நாட்கள்னு எடுத்துக்கிட்டா, அதாவது இந்த பூமியில் அவர் எத்தனை வருஷங்கள் வரைக்கும் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே 30 வயசுல இருந்து 40 வயதுக்குள்ள தான் சொல்லப்படுது. இதுலேயும் கிளாரிட்டி இப்போ வரைக்கும் எந்த ஸ்காலருக்கும் கிடைக்கலங்க. இதுக்கான பதிலை தேடியும் பல ஸ்காலர்ஸ் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவரை சிலுவையில் அரைஞ்சப்ப இயேசு கிறிஸ்தோட வயசு பார்த்தீங்கன்னா 33ன்னு கருதப்படுது. சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்து 7 முக்கியமான வாக்கியங்களை பேசியிருக்காரு. அந்த 7 வாக்கியங்களையும் உங்களோட கண் பார்வைக்கு கொண்டு வர, அதை முழுமையா பார்த்து தெளிவா கேளுங்க. உங்களுக்கே நிறைய ரிவீலேஷன்ஸ் நடக்கும் கண்டிப்பா. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் கைவிட்டாய்? பிதாவே, இவர்களை மன்னியுங்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது.
உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்று நீங்கள் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். பிதாவே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பெண்ணே, இதோ உன் மகன். எனக்கு தாகமாக இருக்கிறது. இது முடிந்து விட்டது. ஜீசஸ் கிரைஸ்ட் உயிர் தெழுந்தது உங்களுக்கும் தெரியும் நம்புறேன். அவர் 12 முறை தன்னோட சீடர்களுக்கு காட்சி அளிச்சிருக்காராம். நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை உயிர் தெழுந்து காட்சி அளிச்சாருன்னு தான் நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா ஸ்காலர்ஸ் மென்ஷன் பண்றது அவரோட சீடர்களுக்கு 12 முறை. அற்புதம். இந்த வார்த்தையும் தமிழகத்துல ரொம்ப ஃபேமஸ். திரைப்படங்கள்ல அங்கங்க டயலாக்ஸ்ல இந்த வார்த்தையை உங்களால பார்க்கணும். ஒரு சில கேரக்டர்ஸ் நேம் கூட பார்க்க முடியும். இது நம்ம ஆங்கிலத்துல மிராக்கிள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒட்டுமொத்தமா 4 காஸ்பல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல 37 மிராக்கிள்ஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க. ரொம்ப டீடைலா இந்த 37 மிராக்கிள்ஸுமே ஜீசஸால் நிகழ்த்தப்பட்டது. இந்த 37ல 24 மிராக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீலிங் மிராக்கிள்ஸ். அதாவது தனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி சாக கிடப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள திடீர்னு பூரணமா குணமடைய செய்யறது. தீர்க்க முடியாத நோய் ஒன்று இருக்க உடம்புல, அந்த நோயை தீர்த்து வைக்கிறது. இது போல குணப்படுத்துற மாதிரி மிராக்கிள்ஸ் மட்டுமே 24. இதுல 10 மிராக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சர்ஸ் மிராக்கிள், அதாவது இயற்கை சார்ந்த அற்புதங்கள் இவர் நிகழ்த்தியிருக்காராம். 3 மிராக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசரக்ஷன் மிராக்கிள்ஸ், அதாவது உயிர் தெழுதல். இதை சார்ந்து 3 மிராக்கிள்ஸ். ஏப்ப அந்த பைபிள்ல புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு இருக்கு. இதுவும் சரியான கிளாரிட்டி இல்லாம ஒரு சில விஷயங்கள் அங்கங்க இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த 37 மிராக்கிள்ஸையும் அவர் கண்டிப்பா நிகழ்த்தி இருப்பாரா, இல்ல இதை விட அதிகமா இருந்திருக்குமா அப்படின்ற கேள்வி உங்க மனசுல வரும். இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆழமான ஒரு பதில் பார்த்தீங்கன்னா, இந்த 4 காஸ்பல்ஸ்லயும் ஒரு அற்புதத்தை பத்தி கரெக்டா சொல்லியிருக்காங்க. இன்ச் பை இன்ச் அப்படியே வருது, எங்கேயுமே மாற்றம் இல்லாம வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கதை. இந்த போதிய உணவு இல்லாம தவிச்ச அந்த நேரத்துல கிட்டத்தட்ட 5000 பேருக்கு ஜீசஸ் மிராக்கிள் பண்ணி உணவை வர வச்சு கொடுத்ததா ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்களா, திரைப்படங்களும் சரி மேடை நாடகங்களும் சரி. இந்த ஒரு அற்புதம் தான் 4 காஸ்பல்ஸ்ல வந்திருக்கான். ஆக்சுவலா ஜீசஸோட மிராக்கிள் எப்ப நிகழ்த்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரை சாதாரண தண்ணீரை வைனா மாத்தினாராம். அதுதான் மிராக்கலா. அண்ட் இறந்து போன 3 பேரை இவர் உயிர் பழைக்க வச்சது தான் மிகப்பெரிய மிராக்கல்ஸா பார்க்கப்படுது. ஜீசஸ் பத்தி இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம் அப்படின்னா பைபிளை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும்ல. பைபிளை முழுமையா எழுதி முடிக்கிறதுக்கு சில நாட்களாகலங்க, 16 நூற்றாண்டுகள் ஆகியிருக்கான். பைபிளை முழுமையா அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு எழுதினவங்க ஒருத்தர் 2 பேர் கிடையாது, மினிமம் 40 பேரா. இந்த 40 பேரும் யார் யாருன்னு கேட்டா உங்களுக்கு இன்னும் திகைப்பா இருக்கும். எப்படிப்பா இவ்வளவு பேர் சேர்ந்துதான் இவ்வளவு விஷயம் உள்ள கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா உலகம் முழுக்கவே அன்பை போதிக்கிறதுக்காக பைபிளை கையில வச்சிருக்கவங்க எண்ணிக்கை அதிகம். அப்படி இருக்கிறப்ப இந்த 40 பேரோட லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரோட தொழிலும் எங்கெங்கேயோ கூட்டு போக நம்மள. அரசர்கள் மன்னர்கள் எழுதியிருக்காங்களாம், மருத்துவர்கள் எழுதியிருக்காங்களாம், தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்காங்களாம், அரசியல்வாதிகள், மத போதகர்கள், படை தளபதிகள், வரி வாங்குவாங்க பார்த்தீங்களா கலெக்ட் பண்ண முகவர்கள், அவங்க, மீனவர்கள், கவிஞர்கள், மேய்ப்பர்கள், ஜெயில் கைதி, அந்த காலத்தில் சிறையில் அடைச்சிருப்பாங்க பாருங்க கைதிகள், அவங்க வரைக்குமே. இப்படி 40 பேரால எழுதப்பட்டது 16 நூற்றாண்டுகள் வரைக்கும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பைபிளா. இது போல எழுத்து சார்ந்த ஒரு படைப்பை உருவாக்கிடலாம். ஆனா அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, அதுவும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ள இருக்க மக்கள் மட்டும் கிடையாது, உலகளாவிய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா எத்தனை மொழிகள் தேவைப்படும், எத்தனை மொழிகளை நீங்க அதை மொழிபெயர்ப்பு பண்ணுவீங்க நினைச்சு பார்க்க தலை சுத்தது இல்ல. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்ட நூல் தான் பைபிள். கிட்டத்தட்ட அவங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 95% அந்த வேர்ல்ட் பாப்புலேஷனை கவர் பண்ணி